24 மணி நேர ICU, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, ENT, டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர். திமுகவில் மூத்த தலைவராக துரைமுருகன் இருந்தபோதும் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் ஆக்கிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டம் KV குப்பம் பகுதியில் பரப்புரை செய்த அவர் இதனை தெரிவித்தார். திமுக குடும்பத்தில் பிறந்த திரு உதயநிதி துணை முதலமைச்சர். எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். எமர்ஜென்சில நான் ஜெயிலுக்கு போனேன், அதே போல மிஸ்ஸால நான் ஜெயிலுக்கு போனோம், அதே போல பக்கத்தில் இருக்கிற துரைமுருகனும் எமர்ஜென்சியில் ஜெயிலுக்கு தான் போனார். அதே போல அவரும் மிஸ்ஸால ஜெயிலுக்கு தான் போனார். எந்த வித ஜெயிலையும் பார்க்காத, எந்த வித போராட்டத்திலையும் கலந்துக்காத, எந்த ஆர்ப்பாட்டத்திலையும் கலந்துக்காத, அரசியலே புதிதாக வந்த உதயநிதி அவர்களுக்கு MLA, அப்புறம் அமைச்சர், அப்புறம் துணை முதலமைச்சர். இது என்னன்னு சொல்லுது? இதுதான் கார்பரேட் கம்பெனி. உண்மைதானே? கஷ்டப்பட்டு உழைத்தவர் அப்படியே அம்போனுக்கு வந்துட்டு இருக்காரு. எனக்கு எதிர்த்து மாதிரி தான் வந்திருப்பார். ஆனா அவர் இருக்கிற இடம் அங்க இல்ல, இங்க இருந்தா எங்கேயோ போயிருப்பார். உங்களுடன் ஸ்டாலின் மற்றும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது இந்த திட்டங்களை சிறப்பாக முன்னெடுத்து வரும் ஆட்சியாளர்களுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். மேலும் வருவாய்த்துறை மற்றும் ஊரக வளர்ச்சி துறைகளில் நிலுவையில் உள்ள மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவுறுத்தினார். நடத்தப்பட்டு வரும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டமும் மிக சிறந்த வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது என்று அறிகிறேன். அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வரும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்ந்த மருத்துவர்கள் மற்றும் துறை அலுவலர்களை அன்புடன் வாழ்த்தி பாராட்டுகிறேன். பெறப்பட்ட மனுக்களுக்கு விரைவாக தீர்வு காணப்பட வேண்டும். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் 1937 கோடியே 76 லட்சம் ரூபாய்க்கு முதலீடு செய்ய அனுமதி வழங்கியுள்ளதாகவும் இதன் மூலம் 13,409 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவையில் இதுகுறித்த கூட்டத்தில் மின்னணு உற்பத்தி, பொறியியல் வடிவமைப்பு, தொழில்நுட்ப ஜவுளி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, தகவல் மற்றும் வேளாண் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பல பெரிய திட்டங்களுக்கு அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக பேபல், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் நிறுவனங்கள் உள்ளிட்டவையும் அடங்கும். மகளிர் நல பிரிவு, 24 மணி நேர சாலை விபத்து சிகிச்சை, நீரிழிவு சிகிச்சை, டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர்.